வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் கொஞ்சம் பேருக்கு வெளியிடாமல் இருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு டிஎன்எஸ்டிசியில் எப்பொழுது வெளியாகும்? ஆல்ரெடி செய்முறை இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்காங்க. இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட்டில் 2500 பேர் பக்கம். மீதி இருக்கிற டிசிசியோடைய ஒரு 700லேருந்து 800 நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்பொழுது வரும்? அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இந்த 700லேருந்து 800 பேர் பார்த்திங்கன்னா தற்சமயம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விக்குறிகள் போயிட்டுருக்கு. அதற்கு ஒரு பதில் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்ட்டு எல்லார் மத்தியிலுமே சில ஆட்சேபனை கேள்விகள் தினசரி போயிட்டு தான் இருக்குது. இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு சரியான பதில் இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஓகேங்களா? தமிழக போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2025 ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஜூலையில் தேர்வு நடத்தி முடித்து தற்சமயம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டு அதில் மெரிட் லிஸ்ட்டில் வந்தவங்களுக்கு செய்முறை தேர்வை நடத்தி செய்முறை தேர்வில் மெரிட் லிஸ்ட்டில் வந்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்து இப்போ அவங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்காங்க. ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பிடிக்கல, எனக்கு இந்த ட்ரைனிங்கே பிடிக்கல, ரொம்ப பஸ்ஸே எனக்கு வளைக்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க, விருப்பம் இல்லாமல் வெளியே வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா செய்கிற ட்ரைனிங்கில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா பஸ்ஸு நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க. அந்தந்த பனிமனையிலேருந்து போட்ட இந்த பச்சை கலர் பஸ் இருக்கும், அப்புறம் ப்ளூ கலர் பஸ் இருக்கும். இந்த மாதிரி பஸ்ஸை பார்த்திங்கன்னா ஓட்டுநர் இந்த நடத்துனர் பயிற்சி பள்ளியில் இந்த பேருந்துகள் இயங்கிட்டுருக்காங்க. இந்த பேருந்துகளில் பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர் பக்கம் ட்ரைனிங் பீப்புள்ஸ் உள்ளே இருப்பாங்க. அவங்க ஓட்டுறது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கம் பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகத்துறையுடைய அந்தந்த டிப்போ அதிகாரிகளும் இருக்காங்க. இது எல்லாமே வச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கு ட்ரைனிங்க்கு தனியாக அமௌண்ட்டும் வாங்குகிறாங்க. ஆனால் ட்ரைனிங்குன்றது பார்த்திங்கன்னா பஸ்ஸை பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வளைக்கவே தெரியல. இது பார்த்திங்கன்னா நேரில் கண்குள்ளே பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு எப்படி உள்ளே வந்தாங்க, எப்படி இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளை விட்டுட்டாங்களே அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்ஸ் எல்லாமே தற்சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இன்னும் வைக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய மீதி இருக்கிற 700-800 பேருக்கு இந்த மாத இறுதி இந்த 31லேருந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக 100% போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு உள்ளார வந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியோடைய 2026 நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது மக்களே. டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. இப்போ உங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் உங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பேருந்து இலவசமாக்கப்பட்ட அதிக அளவில் டிரைவர் கண்டக்டர் எடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.